ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நெக்லஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பெண்டன்ட் வச்சு நம்ம வந்து பார்த்தோம். 2 லைன்ஸ் வந்து நெக்லஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளாக வந்து சோக்கர் செட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கோல்டன் கியர் வயர் யூஸ் பண்ணேன். லாஸ்ட் வீடியோவில் கோல்டன் கியர் வயர் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சில்வர் கியர் வயர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் சில்வர் கியர் வயர் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒரு சிம்பிளான சோக்கர் செட் வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சோக்கர் செட்டு நெக்குக்கு போகிறது சோக்கர். நெக்ஸ்ட் வந்து ஒரு இயரிங் சிம்பிளான வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேட் ஜுவல்லரி வீடியோஸ்லாம் பார்த்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து வீடியோஸ் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து சில்வர் கலர் கியர் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்லஸ் டோரி, சில்வர் கலரில் இருக்கிற நெக்லஸ் டோரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் வந்து கிரிம் பீட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி வந்து ஒரு சிம்பிளான சோக்கர் செட் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து சிம்பிளாக சோக்கர் செட் வந்து நம்ம செய்யலாம். ஓகேங்களா? நம்ம வந்து சிம்பிளாக வந்து சோக்கர் வந்து செய்யலாம். ஸோ நான் இந்த பீட்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் தேவையான பீட்ஸ் ஏதாவது வேணும்னா நீங்கள் அதையும் எடுத்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கியர் வயர் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு மிட் கனெக்டர் வேணும்னாலும் நீங்கள் மிட் கனெக்டர் எடுக்கலாம். ஸோ நான் மிட் கனெக்டர் எடுக்கலை. ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் நான் மிட் கனெக்டர் வச்சு தான் செஞ்சேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் மிட் கனெக்டர் யூஸ் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன். ஓகேங்களா? இதை வந்து எப்போவுமே ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ சோக்கர் செய்கிறதுக்கு இவ்வளோதான் போதுமானது. ஸோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அகெயின் அதுக்குள்ளே போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த சைஸுக்கு வந்து நம்ம வந்து கியர் வயர் வந்து சில்வர் கியர் வயர் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த வாட்டி வந்து இதில் எண்டு கனெக்டர் வந்து யூஸ் பண்ணல. டைரெக்டாக வந்து நெக்லஸ் டோரி வச்சு நான் டைரெக்டாக வந்து செய்ய போகிறேன். ஜம்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் எண்ட் நான் யூஸ் பண்ணல. இதில் டைரெக்டாக ஜம்ப்ரிங்ஸ்லேயே வந்து நான் இந்த கியர் வயர் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். டைரெக்டாக ஜம்ப்ரிங்ஸ்லேயே கியர் வயர் போட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஜம்ப்ரிங்ஸும் போட்டாச்சு. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே வந்து போட்டு ஸோ வந்து டைட்டாக வந்து புல் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், புல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸ், இதை நம்ம இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து நல்லா வந்து ரெண்டுமே சேர்த்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகே, நல்லா வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து சில்வர் பீட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. நான் வந்து பிங்க் கலர் கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம இந்த ஒயிட் பீட்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து சோக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 2 பீட்ஸ் நான் போட்டுட்டு இந்த பீட்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த பீட்ஸ் போட்டுட்டு
ஒயிட் ஸ்மால் பீட்ஸ் நான் போட்டு அந்த கியர் ஒயர் வந்து கட் பண்ணுறவங்க கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்றதுனாலும் நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஸோ வந்து நான் இதை போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் பீட்ஸு, ஒன்று வந்து ஃப்ளாட்டு, ஒன்று வந்து பிங்க்கு, ஒன்று வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸு, அகெயின் ஒரு ஃப்ளாட்டு, அகெயின் ஒரு பிங்க் பீட்ஸ், இந்த ஃப்ளவர் பீட்ஸ் ஒன்று, நெக்ஸ்ட்டு பிங்க் பீட்ஸ் ஒன்று, ஃப்ளாட் பீட்ஸ் ஒன்று, பிங்க் பீட்ஸ் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதில் 2 ஆயிடுச்சு, இதில் வந்து 2 3 ஆயிடுச்சு, இதில் வந்து 3 செஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பிங்க் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் பீட்ஸ் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் பீட், ஒரு ஒயிட் கலர் பீட், அகெயின் ஒரு பிங்க் பீட்ஸ், ஒரு ஒயிட் பீட்ஸ், ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 செஞ்சுக்கிறேன் ஒயிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பீட்ஸ் வந்து இதில் போட்டுட்டு பிங்க் பீட்ஸு இந்த பக்கமும் பிங்க் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பீட்ஸ். ஓகேங்களா? அகெயின் இந்த ஸோ சோக்கர் வந்து எப்போவுமே டைட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க, எவ்வளோ டைட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த டியூப் பீட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் பீட்ஸ், நெக்ஸ்ட்டு 2 டியூப் பீட்ஸு, ஒரு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பீட்ஸ் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த பீட்ஸ் போட்டு சரிங்களா? அகெயின் வந்து ஒயிட் பீட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிங்க் பீட்ஸ் ஒன்று, ஒயிட் ஒன்று, பிங்க், ஒயிட். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 வரணும். ஸோ பிங்க், ஒயிட், தென் வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது, ஃப்ளவர் ஷேப் ஒன்று, நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் பீட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ளாட்டு, அகெயின் ஒரு பிங்க்கு, நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ஷேப் பீட்ஸ். ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் வரைக்கும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பிங்க் பீட்ஸ், இந்த ப்ராசஸ் வரைக்கும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பிங்க் பீட்ஸ் ஒன்று, ஃப்ளாட் பீட்ஸ் ஒன்று,
ஃப்ளவர் பீட்ஸ் ஒன்று, அகெயின் வந்து பிங்க் பீட்ஸ், ஃப்ளாட்டு, பிங்க்கு, ஒயிட் ஒன்று, நெக்ஸ்ட் இந்த பீட்ஸு. ஓகேங்களா? ஸோ 2 பிங்க் பீட்ஸ் போட்டுட்டேன், ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, சோக்கர் தான் இது. ஸோ நல்லா இருக்குங்களா? இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். சோக்கரில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இந்த டோரியிலே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், எவ்வளோ லூஸ் வேணும், எவ்வளோ டைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து டோரி வேண்டாம்னா நீங்கள் வந்து சில்வரில் இருக்கிற செயின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 பீட்ஸு, ஒரு பீட்ஸு. ஸோ சேம் ப்ராசஸ் இந்த பக்கமும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து லுக்கு காட்டுறேன். ஸோ இங்கேருந்து பார்த்துக்கோங்க, சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபைனல் டச் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒயிட் கலர் பீட்ஸ் போட்டுட்டேன். எப்போவுமே வந்து 2 கியர் லாக் வந்து நான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ தான் வந்து ப்ராப்பர் ஃபினிஷ் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஹேங்கிங்ஸ் இல்லாமல் தான் இந்த சோக்கர் வந்து செஞ்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜம்ப்ரிங்ஸ் இதுக்குள்ளே போட்டுட்டு இதை வந்து நான் வந்து இந்த கியர் லாக் வந்து இதுக்குள்ளே விட்டு டைட்டாக வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லா வந்து டைட்டாக புல் பண்ணிக்கோங்க. புல் பண்ணிவிட்டு நல்லா வந்து அமுத்தி விட்டுருங்க. ஸோ வந்து லாக் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டேன். ஸோ சோக்கரோட ஃபைனல் லுக் இது தான். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து நெக்லஸ் டோரி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து லூப் ஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நெக்லஸ் செய்யும் போது இந்த மாதிரி வந்து லூப் ஸ்டர்ஸ் இல்லை. ஸோ வந்து அது மேலே வந்து வளைவு செஞ்சு அதில் வந்து இந்த இதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து லூப் ஸ்டர் இருக்குது. ஸோ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி இந்த ஜம்ப்ரிங்ஸில் போட்டுட்டு இந்த லூப் ஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி இந்த ஜம்ப்ரிங்ஸ்குள்ளே போட்டு ஸோ நம்மளோட சோக்கர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான இயரிங்ஸ் வந்து நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ நான் வந்து கியர் வயர் வச்சே செய்கிறேன். ஓகேங்களா? 2 கியர் வயர் எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஹேங்கிங் டைப்பில் இதை செய்யலான்ட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் கியர் வயர் வச்சு செஞ்சாலும் சரி, ஐபின் வச்சு செஞ்சாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் வந்து கியர் வயர் வச்சு இயரிங்ஸும் உங்களுக்கு காட்டிடுறேன். 2 கியர் லாக் பீட்ஸ் போட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு ஜம்ப்ரிங்ஸ் வந்து நான் இதுக்குள்ளே போட்டு இதை வந்து வளைச்சி இந்த கியர் லாக்குள்ளே அகெயின் வந்து ஃபோல்ட் பண்ணி இதுக்குள்ளே வந்து போட்டுக்கிறேன். இது சின்னஸாக இருக்குது கியர் வயரு. ஸோ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். பட் நம்ம வந்து செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டேன். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு ஓகே எக்ஸஸாக இருக்கிறது கட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா
இந்த பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? டைரெக்டாக இது போட்டுக்கிறதுனாலும் ஓகே, இல்லை நம்ம நார்மலாக ஒயிட் பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பீட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த பீட்ஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து வெளியில் வரதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா இதோட ஹோலே வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ நான் ஒயிட் பீட் போட்டு உங்களுக்கு வந்து போட்டுட்டு இந்த டியூப் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ் போட்டுட்டு அகெயின் இந்த பீட்ஸ் போட்டு கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ் போட்டுட்டு ஓகேங்களா? ஸோ பாருங்கள் இப்படி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஒயிட் பீட்ஸ் போட்டு ஸோ நம்ம கீழே ஹேங்கிங்ஸ் பண்ணுறதுக்கு விட போகிறோம். ஸோ நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன் கியர் லாக்ஸ் போட்டு. ஸோ லென்த் நான் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோவே போதும். ஸோ கியர் லாக்கு 2 கியர் லாக், அகெயின் 2 கியர் லாக் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்று வேணாலும் நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு ஓகே, ஃபைனலாக நான் போட்டுட்டேன். ஓகேங்களா? புல் பண்ணி விட்டுட்டு சேம் அதே ப்ராசஸ் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. வெளியில் வராத அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகேங்களா? செஞ்சிட்டேன். ஸோ இதுக்கு கீழே நான் வந்து ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டியாக இருக்கிற இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ஜம்ப்ரிங்ஸ் வச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜம்ப்ரிங்ஸ் இதை இப்படி ஓப்பன் பண்ணி ஒரு 2 ஹேங்கிங்ஸ் போட்டுட்டு கீழே வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து இந்த எட்ஜஸ் வந்து கரெக்டாக வந்து ஜம்ப்ரிங்கோட எட்ஜஸ் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இயரிங் ஹூக்ஸ் வச்சு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இயரிங் ரெடி பண்ணிக்கோ. ஸோ நம்ம வந்து செகண்ட் இயரிங்ஸும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து நம்மளோட சோக்கரோட ஃபைனல் லுக்கு. ஸோ இயரிங்ஸு தென் வந்து சோக்கர் செட். ஓகேங்களா? நான் ஸோ சிம்பிளாக செஞ்சுருக்கேன். ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கிராண்டாகவும் இல்லாமல் நான் வந்து சோக்கரை வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரியோட ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றவங்க என்னோடய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நியூ அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.